ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஈஸியான ஒரு ரெசிபி ஸ்பாட் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்பாட் இட்லிக்கு சாம்பார் சட்னி எல்லாம் தனியாக எதுவுமே செய்ய வேண்டாம். சீக்கிரமாக ஈஸியாக ஒரே வேலையாக ஒரே கடாயிலேயே இட்லி தொட்டுக்க சைட் டிஷ் அதுவும் ரெடி ஆயிரும். இப்போ இந்த சூப்பரான ஸ்பாட் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்க. பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எங்கள் வெளியில் போயிட்டு வந்ததும் எனக்கு இட்லி வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் சூப்பரான இந்த ஸ்பாட் இட்லி செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் தனியாக சட்னி சாம்பாரில் எதுவுமே செய்ய வேண்டாம். வாங்க சூப்பரான இந்த ஸ்பாட் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு சோம்பு போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சீரகம் போட்டுக்கலாம். இல்லைன்னா சீரகம் சோம்பு எதுவுமே போட வேண்டாம். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லைன்னா நீங்கள் தனியாக இஞ்சி பூண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். இது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஈஸியான ஒரு இட்லி ரெசிபி ஸ்பாட் இட்லி. கொஞ்சமாக மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனது எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் பட்டர் நெய் உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ சோம்பு சீரகம் போடுறதுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினது மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடிடலாம். இப்போ மூடி எடுத்துட்டு இட்லி ஊற்றிடலாம். இப்போது இட்லி ஊற்றியாச்சு. இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், 4 இட்லி ஊற்றிருக்கேன். கடாயில் எவ்வளோ ஊற்ற முடியுமோ அந்தளவு ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இட்லி வேகட்டும். அவ்வளோதாங்க, இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த இட்லி இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம், அது உங்கள் ஆப்ஷன் தான். வெங்காயம் நீங்கள் போகிறதுனாலும் போடலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. இது மாதிரி நீங்கள் ஸ்பாட் இட்லி செஞ்சு கொடுங்க. இட்லி பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. இது பார்க்குறதுக்கும் இது மாதிரி நம்ம கார்னிஷிங் பண்ண பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபியும் அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.